மாசா பல்கலைக்கழகத்தின் மற்றொரு சிறப்பம்சம் இங்கு மருத்துவத்துறைக்கான கல்வி கற்பிக்கப்படுவதாகும். இதுவரையில் ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உருவாக்கியிருக்கிறது மாசா பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தின் உருவாக்கத்திற்கும் வெற்றிக்கும் பின்னணியில் அயராது செயல்பட்டவர் மாசா பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் இன்றைய வேந்தருமான டான் ஸ்ரீ டத்தோ செனட்டர் பேராசிரியர் டாக்டர் ஹனிபா பின் ஹாஜி அப்துல்லா ஆவார். மாசா பல்கலைக்கழக குழுமத்தின் பெருமையை எடுத்து கூறும் வண்ணம் அதன் மகுடத்தில் மற்றொரு பதக்கமாக பிரம்மாண்டமான வகையில் உருவாகியிருக்கிறது மாசா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ற பெயரிலான நிபுணத்துவ மருத்துவமனை. மாசா ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் 250 ஹாஸ்பிட்டலை பற்றி கொஞ்சம் பயன்படுத்துறதுக்காக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த மாசா ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் 250 பெட் உள்ள ஹாஸ்பிட்டலு. இந்த ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு 4 ஏக்கர் நிலப்பரப்பில் 6 மாடி கட்டடம் கட்டியிருக்கோம். இது 250 பெட்டு வேறு கட்டடம் கட்டாமையே 500 பெட்டு வரைக்கும் பெருசாக்குறதுக்கான இதுவும் அது ஏற்பாடு செய்திருக்கு. கட்டடம் கட்ட வேண்டியதில்லை. இன்னும் நம்ம மற்ற பெட்டுங்க அதுங்களை தான் போடணும். ரூமுக்கு தடுக்கணும், பெட்டு போகணும், அந்த மாதிரி போகணும். அப்படி சீம்லெஸ்ஸாக இன்க்ரீஸ் பண்ணலாம். 500 பெட் வரைக்கும் வேறு பில்டிங் வேண்டியதில்லை. அந்த மாதிரி கட்டடம் இது அதிநவீனமான கட்டடம். பேப்பர்லெஸ், எல்லாமே பேப்பர்லெஸ். ஆல் வில் பி ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ பேஷண்ட் ஜேர்னி ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது எப்படின்னாக்கா பேஷண்ட் வந்தோடனே முதல் தரமாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். பேப்பரில் அவங்க டீட்டெயில்ஸ் நம்ம இருக்கும். அடுத்த தடவை வரையிலாம் அவங்க ஐசிஐ கொண்டாந்து கியோஸில் போட்டாக்கவே எல்லா டீட்டெயிலும் அவங்க வந்துடும். எந்த டாக்டரை பார்க்கணும், என்ன பண்ணணும், அதில் ட்ரீட் பண்ணாக்க உடனே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும். கியூ நம்பர்லாம் கிடைச்சிடும். அதான் அந்த ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறது. மாசா பல்கலைக்கழகத்தின் அருகிலேயே 5 மாடிகளுடன் 6 லட்சம் சதுர அடி பரப்பளவிலான கட்டடத்தில் அமைந்திருக்கும் இந்த மருத்துவமனையில் 21 நிபுணத்துவ பிரிவுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் மாசா நிபுணத்துவ மருத்துவமனையின் தலைமைச் செயல் அதிகாரி டத்தோ டாக்டர் அனிதா ஹனிபா. சுமார் 20 ஆண்டு காலமாக அரசாங்க மருத்துவ சேவை துறையிலும் தனியார் துறையிலும் பணியாற்றி அனுபவம் கண்ட அறுவை சிகிச்சை துறை நிபுணர் அனிதா இந்த மருத்துவமனையை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுள்ளார். விரைவில் திறப்பு விழா காணவிருக்கும் இந்த மருத்துவமனையின் சிறப்பம்சங்கள் குறித்து நடத்தப்பட்ட பிரத்யேக பத்திரிகையாளர் சந்திப்பில் மருத்துவமனை குறித்த பல்வேறு தகவல்களை அனிதாவும் டான் ஸ்ரீ ஹனிபா அவர்களும் பகிர்ந்து கொண்டனர். மிக நவீனமான மருத்துவ வசதிகள், சாதனங்கள், திறமை வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் போன்ற சிறப்புகளை இந்த மருத்துவமனை கொண்டிருந்தாலும் முழுக்க வணிக நோக்கத்தை மட்டும் கொண்டிருக்காமல் இந்த கோலாலங்காட் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு சிறந்த உயர்தரத்திலான மருத்துவ வசதிகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மருத்துவமனை உருவாக்கப்பட்டிருப்பதாக டான் ஸ்ரீ அனிபா தெரிவித்தார். தற்போது இதே போன்ற வசதிகளை பெறுவதற்கு சில மணி நேரங்கள் பயணம் செய்து தூரத்திலுள்ள மருத்துவமனைகளுக்கும் இங்குள்ள மக்கள் செல்ல வேண்டியிருக்கிறது என்பதையும் ஹனிபா சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்ல, சிறந்த மருத்துவ கல்வியை வழங்கி வரும் மாசா பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கைகளுக்கும் துணையாக இருக்க ஒரு மருத்துவமனை தேவை என்ற நோக்கத்திலும் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பயிற்சி மருத்துவமனை தேவை என்ற இலக்கோடும் மாசா மருத்துவமனை உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் ஹனிபா தெரிவித்தார். மாசா மருத்துவமனையின் தலையாய சிறப்பம்சம் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் அவசர சிகிச்சை மையம் நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் இந்த வட்டார மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, அவசர தேவைகளுக்கு இந்த மருத்துவமனை உதவும் எனவும் அனிதா குறிப்பிட்டார். 3 அறுவை சிகிச்சை மையங்களையும் கொண்டிருக்கும் மாசா மருத்துவமனை ஒரே நேரத்தில் 26 நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் எனும் சிறுநீரக சுத்திகரிப்பு செய்யும் வசதியையும் கொண்டிருக்கும். பார்மசி ஒன்றையும் இந்த மருத்துவமனை கொண்டிருக்கும்.
அண்டை நாடுகளின் வட்டாரத்தில் அதிநவீன MRI ஸ்கேன் எனும் சாதனம் மாசா மருத்துவமனையில்தான் இடம்பெற்றிருக்கிறது என்பதையும் அனிதா பெருமையுடன் குறிப்பிட்டார். இதுபோன்ற அதிநவீன விலை உயர்ந்த சாதனங்களையும் நிபுணத்துவ வசதிகளையும் மாசா மருத்துவமனை கொண்டிருந்தாலும் மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் நியாயமான மருத்துவ கட்டணங்களை விதிக்கும் நடைமுறையையும் தங்களின் நிர்வாகம் பின்பற்ற உத்தேசித்துள்ளனர் எனவும் அனிதா தெரிவித்தார். இந்த வட்டார மக்களுக்கு பயன்படும் வண்ணம் சமூக நோக்கத்தோடு செயல்படுவதுதான் தங்களின் நோக்கம் எனவும் அனிதா கூறினார். மாசா மருத்துவமனையில் செயல்படுத்தப்படவிருக்கும் மற்றொரு நவீன தொழில்நுட்பம் எங்கேயும் காகிதங்களை பயன்படுத்தாத தொழில்நுட்பமாகும். இதுபோன்ற பல்வேறு நவீன சிகிச்சை முறைகளையும் மருத்துவ வசதிகளையும் கொண்டு பண்டார் சௌஜானா புத்ராவில் அமைந்திருக்கும் மாசா மருத்துவமனை விரைவில் திறப்பு விழா காணவிருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.